மல்லிகைப்பூ மாலை இன்றைக்கு வந்து மல்லிகைப்பூவோட இங்கால மாலை வெள்ளிக்கிழமை எங்களோட பிள்ளையாருக்கு மாலை கொடுக்கணாங்க. இதோட இன்றைய நாள் ஸ்டார்ட் ஆகுது. மல்லிகைப்பூவும் ஒரு 2 கிலோவுக்கு மேலே வரும் போல இடக்கு இன்றைக்கு பிடிங்கினது. பார்த்தீங்களா வாசம் சும்மா கமக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாருக்கு மாலை கட்டியாச்சு. தனி மல்லிகைப்பூவில் கட்டியிருக்கு. இது வந்து என்னென்னு சொன்னால் அவற்றுக்கு கொண்ட மாலை மேலே கொண்டையில் வைக்கிறதுக்கு உச்சியில் பார்த்தீங்களா தனி மல்லிகைப்பூவில் மாலை இப்படி ரோஸ் பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த உருண்டை உருண்டையா இன்றைக்கு அம்மாவும் அப்பாவும் விரதம் சித்திராவரவு சாப்பாடு. எங்களோட வீட்டு தோட்டத்து மரக்கறி மட்டும்தான் சமைச்சிருக்கிறோம். மக்களே, இப்ப நாங்க வந்து அம்பகானம் அம்மில் பிள்ளையாருக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நான் இப்ப கதைக்கிறது விட காட்டி வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். நானும் என்னோட ஃப்ரெண்டு அம்மாவும் தங்கச்சி அம்மா இன்னொரு பைக்கில் வரினோம். நாங்கள் பைக்கில் தான் போறோம். கொஞ்சம் நாங்கள் ஒரு 2 மணி போல படிக்கிட்டோம். பிந்தி வழிகிட்டா யானை காடுது. அதால கொஞ்சம் வேடியா வழிகிட்டோம்னா ஒரு 5:30 போல கோயில்ல இருந்து வழிகிட்டுலாம் வந்துட்டு வழிகிட்டு இருக்கோம். பழமையா நாங்கள் டிராக்டர்ல மாஸ்டர்கள்லாம் பாருனாங்கள். இந்த முறை வேற இல்லை. கூட வந்து யானை நிற்கிறது. மற்றது மம்மி பிள்ளையாருக்கு போனா மழைகளை சிக்கி இருந்தாங்க. பிள்ளையாரே இன்றைக்கு மோட்டர் வெஹிக்கிள் வர போறோம், மழை வந்துடக்கூடாது. இது 12 மணி பகல்லையே நிக்கிறது யானை. வண்டி அழகா பாருங்க, ரோட்டு படி இருக்கட்டு. நமக்கு ஒரு வாகனம் பெருகு நான் போட பிடிச்சோட அடிவிடம் வருவிடம் ஆக்கள் இல்லாத இடத்துல விடலாம். அதுக்குமே விடலாம். நான் இனி கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். இங்கால மழை தூரி இருக்குது பாருங்க. நல்ல காலம். நாங்கள் எல்லாட்டி நினைஞ்சிருக்கோம். ஆனா நல்ல குளிர்மையா இருக்குது. ஓடக்கூடிய மாதிரி நல்ல குளிர்மையா இருக்குது ரோட்டுக்கு. என்ன வெக்க, சரியான வெக்க. நேர் வெக்க முகத்துக்கு அடிச்சது. ஆனா மழை பெய்தபடியா நல்ல குளிர்மையா இருக்குது. மழையின் தூவி கிளைமேட் நல்லா இருக்கு, அழகா இருக்குது. இங்க இந்த மரங்கள் எல்லாம் ஒரு காலத்துல வளர்ந்த பிறகு இன்னுமே வடிவா இருக்கு. எங்கட ரோட் 34 மாங்குளம்.
நேர்த்திக்கடன் எல்லாம் நிறைய பேர் நிறைவேற்றவே ஒரு வெள்ளியும் அன்னதானம் விடுபடும். ஒரு நம்ம ஒரு காட்டு பகுதியில் சேர்ந்து குடியிருப்போடு சேர்ந்து இருக்கிற டிக்கெட்டும் எடுத்துக்கொண்டு அர்ச்சனை செய்ய போகிறோம். அர்ச்சனை செய்கிறதுக்கு உண்டா ஒத்தி உண்டா தோடி நல்லா இங்கே போகணும். பூஜை வந்து நடந்தது. பூஜையெல்லாம் முடிஞ்சு மதிய பூஜை நடந்தது. அப்போ நல்லதாக போயிட்டு பூஜையிலையும் கலந்து கொண்டோம். அப்படியே சுற்றி செய்து இந்தியாவில் நேர்த்திக்கடன் செய்கிறோம். நேர்த்திக்கடன் கட்டுகிறோம். அப்படி புதுமையான பிள்ளையார் நிறந்தாங்களாக நேர்த்திக்கடனால வார மக்கள் கட்டுக்கொண்டு ஏற்கனவே கட்டியும் இருந்த நிறைய இன்னும் ஒரு நிறைவேறது நான் ஒதுக்கியிருக்கேன். அதாவது வைரவர்கள் அதையும் பார்த்துக்கொண்டு அர்ச்சனை செய்து நாங்கள் தானே இருக்கிற அர்ச்சனை பிரசாதத்தையும் வாங்கிக்கொண்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்து தேன் போல பஞ்சாமிரம் கொடுத்துருக்கணும். அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு வெயில் வெக்கைக்கு அதில் சர்பத் கொடுத்துக்கிட்டு இருந்தவே அதையும் போய் குடித்து தண்ணியும் குடிச்சிட்டு என்னதானும் சாப்பிடல. வீட்டை சாப்பிட்டு போனோடையே சாப்பிடலாது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இரவுக்கான ஆயத்த வேலைகள் நடந்துகிட்டு மணிக்கடைக்கும் போயிட்டு நாங்கள் வந்து 5 மணி போல் கோயிலேருந்து வலிக்கிட்டு ஒரு 6 மணி 6:10 அப்படி வீட்டை வந்துட்டோம். வந்த உடனே இரவு போனால் இரவு அலுப்பு காலுழைவு அப்படி இருக்கும். இது வழியாக போய் வடிவா கும்பிட்டுட்டு இந்த பயமும் இல்லாமல் இதான பயம் ஒன்றும் இல்லாமல் வீடு வந்து சேர்ந்தாச்சு. நீங்களும் மம்மிலான் தரிசனம் கண்டு பயன்பெறுங்கள்.